Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சமையல் பத்தி பார்க்க போறது கிடையாது. செடிகளை அழிக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி இயற்கையான முறையில் நம்ம ரொம்ப சிம்பிளா அதை நம்ம அழிக்கலாம் அப்படின்ற டிப்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே நிறைய கார்டனிங் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்க்காத நண்பர்களாக இருந்தீங்கன்னா அதை பாருங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும். அதுக்கப்புறம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஏன்னா நான் டெய்லியுமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக அதை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். பொதுவாக என்ன மாதிரியான செடிகளை எந்த மாதிரியான பூச்சிகள் தாக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் சின்னதாக புழுக்கள் போல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி, அதுக்கப்புறம் மல்லிகை செடி, அந்த குண்டு மல்லி, அந்த மல்லி வகைகள் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கலர் பூச்சி தாக்கும். இல்லைன்னா சிலந்தி போல இருக்கும். அந்த பூச்சிகளும் இந்த மொட்டுகளை கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மொட்டுகள் என்ன ஆகுனா சின்ன சின்னதாக பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்புகளை ஒட்டின மாதிரி வெள்ளை கலரில் அப்படியே ரவுண்டாக ஒட்டின மாதிரி, தட்டையாக ஒட்டின மாதிரி வெள்ளை கலரில் ஒரு பூச்சி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான பூச்சி. இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஈஸியாக பரவிடும், அந்த செடியை ஓவரால் அழிச்சிடும். இது பேர் நம்முடைய விவசாயிகள் சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. இந்த சப்பாத்தி பூச்சியை நம்ம ஸ்டார்டிங்கில் அழிக்க தவறிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய செடியை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். சரி, இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் முதல்ல இதுக்கு ஒரு 10 ரூபா இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி கழுவிட்டு தோலெல்லாம் நிற்க வேணாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைஸ் உள்ள ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். 3 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டுக்கு தோல்லாம் உரிக்க வேணாம். உள்ள அந்த நீட்டாக கோம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த காம்புகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போல் சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமாக இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காரமான பொருட்களாக தான் நம்ம சேர்க்குறோம். அதனால நீங்கள் ஒரு 10 மிளகாய் உங்களுக்கு காரம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மிளகாய் கிட்ட கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வேப்பிலை. கொழுந்து வேப்பிலையே எடுக்கக்கூடாது, அதாவது இளம் வேப்பிலையே எடுக்காம நல்ல முத்தின வேப்பிலையே எடுத்துங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு வேப்பிலை எடுத்துங்க. இலைகளை மட்டும் உருவி சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. நம்ம இன்னைக்கு 1 லிட்டர் போல் இந்த மருந்து தயாரிக்க போகிறோம். அதனால 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருந்துச்சுன்னா வடிகட்டிக்குங்க. இந்த மாதிரி ஃபில்டர் இல்லைனாலும் கவலை வேண்டாம், துணி இருந்தால் கூட நம்ம துணி போட்டு வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அலசின மாதிரியே தண்ணியை விட்டு விட்டு வடிகட்டுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் இறங்கும். அப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் இந்த வேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால கசப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிடாதா, அதுக்கப்புறம் மிக்சியை நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்குங்க. அதாவது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு மிக்சியை ஒரு 4-5 தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிக்சி பிளேடு தேஞ்சு இருந்தாலும் நல்லா ஷார்ப் ஆகும். ஏன்னா அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ப்ளஸ் மிக்சியும் உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துடும். ஏன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் அந்த வாடை எல்லாமே போயிட்டு அந்த கசப்புத்தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுடைய மிக்சியும் புதுசாக. அடுத்ததா பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் நம்ம பார்க்க போகிறோம், பசு கோமியம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசு கோமியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பசுமாடு இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் கேட்டு வாங்கி வைப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மறுநாள் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லைன்னா திதி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரினா பசு கோமியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு கிடைக்காதனால இப்போ சிட்டி போன்ற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. அவங்க வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் விற்கிறாங்க. இது எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆனால் எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே உங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக அந்த கோவில் பக்கத்துல, கோவிலை ஒட்டி நாட்டு மருந்து கடைகள் இருக்கும், பூஜை பொருட்கள் அதெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல குறிப்பா கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருள். இது குறிப்பாக நம்ம செடிகள் இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி பூச்சி, நம்ம முன்னாடி சொன்னாலே வெள்ளைப்பூச்சி, அந்த வெள்ளைப்பூச்சி அழிக்கிறதுக்கு இந்த பசுங்கோமியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். வேர் பூச்சி, சில செடிகள்லாம் வச்ச உடனே துளிரே எடுக்காது, வேர் இறங்காது. அந்த மாதிரியான செடிகளுக்குலாம் இந்த பசுங்கோமியம் நம்ம நேரடியாகவே வாங்கி ஊற்றலாம். இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி. அதனால இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்துதான் இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இது எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு நான் 3/4 லிட்டர் போல் இந்த தண்ணியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி மறுபடியும் நான் டீ ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணும்போது போய் ஏதாவது சின்ன சின்ன திப்பி இருந்தால் அடைச்சிக்கும். அதனால் டபுள் ஃபில்டர் மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் துணி இருந்தால் கூட வடிகட்டிக்கிங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த கோமியத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ கரெக்டாக 1 லிட்டர் பாட்டில் வந்துருச்சு. இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க.
வீட்டில் இந்த நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலில் மூடியில் ஒரு ஆணியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கேஸில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் மாதிரி ஒரு 5 ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதை மூடி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். முன்னெல்லாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்முடைய பூச்சிகளை அழிக்கக்கூடிய மருந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம செடிகளுக்கு அடிக்க போயிடலாம். முதல்ல ரோஜா செடிக்கெல்லாம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு அடியில் தான் முக்கால்வாசி பூச்சிகள் வந்து சுருண்டு இருக்கும். ஸோ அதனால ஸ்ப்ரே பாட்டிலில் அடியில் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்து அடிங்க. எல்லா இடத்துலையும் பரவலாக வர்ற மாதிரி அடிங்க. அப்புறம் இதில் முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கவனிங்க. இந்த மருந்து தெளிச்சதுக்கப்புறம் செடி மேலே வந்து தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு தெளிக்கக்கூடாது. அதாவது செடிக்கு மேலே, செடிக்கு வேரில் வந்து மண்ணில் வந்து தண்ணி விடலாம். செடி மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நாளைக்கு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த மருந்து வந்து தெளிக்கும் போது மூக்கை கவர் பண்ணுற மாதிரி கர்ச்சிப் அந்த மாதிரி அதை கட்டிங்க. ஏன்னா வந்து அந்த நெடி ஏறும், அந்த கார நெடி வந்து மூக்குல நல்லாவே ஏறும். அதுக்கு அடுத்ததா இன்னொன்னுனா இந்த மருந்து ஒன்று காலையில் அடிச்சிடணும், இல்லைன்னா ஈவினிங் அடிக்கணும். வெய்ய டைமில் அடிக்காதீங்க. அதாவது மதிய நேரம் அந்த மாதிரி அடிக்காதீங்க. காலையில் 6 மணி போல் அடிச்சிருங்க, இல்லைன்னா வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே அடிங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இப்போ என்கிட்ட வந்து இந்த பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி ரோஸு இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நாங்கள் எல்லாத்துலேயும் அடிச்சிடுறேன். எப்போல்லாம் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு தடவை இந்த மெத்தடு மட்டும் பண்ணுங்கள் போதும். நான் ரெகுலராக மாதம் பண்ணிவிடுவேன். இந்த மாதம் கொஞ்சம் தவறு, ஏன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போயிட்டனால என்னால் வந்து மருந்து ரெடி பண்ணி அடிக்க முடியல. அதனால் நிறைய பூச்சிகள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி இருக்கு இல்லையா, இது வந்து எப்பயுமே என் தோட்டத்தில் வந்ததே கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் செம்பருத்தியில் வந்துருச்சு. அது வந்து நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி எல்லாமே அப்படியே விழுந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஓவராக பூச்சி வர்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா அந்த இலையை மட்டும் கிள்ளி தூக்கி எட்ட போட்டுருங்க. சப்போஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கிளைகளை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா செடியோட வேர் பாதிக்காமல் என்னென்னா அடுத்த புது துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செடியை சேஃபாக காப்பாற்றிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கிளை வெட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. கிளையை நம்ம எந்த அளவுக்கு சைடில் வெட்டி விடுறோமோ அப்போ இன்னும் நல்ல பக்க கிளைகள் எடுத்து நிறைய கிளைகள் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். இவ்வளோதான் மருந்தடிக்கிற முறை. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பூச்சியுமே வந்து செத்துரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து கீரை வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன். அதாவது வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை, அதுக்கப்புறம் இது வந்து அரைக்கீரை, அப்புறம் முளைக்கீரை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் விதை செடி போட்டிருக்கேன், அப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், இதெல்லாமே விதைகள் வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் தேங்காய் நாரில் மட்டும் போட்டால் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. எல்லாமே அதில் தான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு அழகாக க்ரோத் ஆகிருக்கு வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய எப்படிலாம் கீரை வகைகள் போடலாம், எப்படிலாம் காய்கறிகள் நடலாம் அப்படின்ற டிப்ஸ்க்காக தான் உங்களுக்காக இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி, பன்னீர் ரோஸ் செடி நிறைய பேர் எதில் வைக்கணும்னு கேட்டதுங்க. நல்ல ஒரு பெரிய தொட்டி, அது மட்டும் வேர் வந்து நல்ல பெருசாக இறங்கும். அதனால ஒரு பெரிய தொட்டியாக பார்த்து பன்னீர் ரோஸ் வைங்க. இது இப்போ தான் வச்சு ஒரு 3 நாள் தான் ஆகுது. அது பூக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். போர் அடிச்சிருந்துன்னா சாரி. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.